பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 40 நாள் ஜெபத்தினுடைய இந்த கடைசி நாள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 40 நாட்களும் எங்களோடு சேர்ந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் ஆண்டவர் பலவிதமாய் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம், அவரோடு நேரத்தை செலவு பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வீணாய் போகவே போகாது. நீங்கள் அனுப்பியிருக்கிற ஜெப குறிப்புகளுக்கெல்லாம் ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து சாட்சிகளை எழுப்பி கொண்டே இருப்பாராக. இந்த கடைசி நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார். வாசிக்க போகிறோம். ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன்? எப்படி சேபேயுமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பெருகுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துகிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் திடீரென்று சில நேரத்திலே வழிமாறி போனார்கள். இதனாலே ஆண்டவர் அந்நிய ராஜாக்களுடைய கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதனாலே அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், பாடுபட்டார்கள், நிறைய நஷ்டங்களை அனுபவித்து வாழக்கூடிய எந்த வழியும் இல்லாமல் ஆனார்கள். இப்பொழுது அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் திரும்பவும் நிற்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்குள்ளே ஒரு ஏக்க குரல், ஆண்டவர் எங்களை மறந்தாரோ? ஆண்டவர் எங்களை திரும்ப நினைக்க மாட்டாரோ? ஆண்டவர் எங்களை கைவிட்டாரோ? இனி நித்திய காலமாய் அவருடைய கோபம் மாறாதோ? அப்படி என்று அவங்க நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? என் பரிதாபங்கள் உங்களுக்காக திரளாய் பெருகுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுடைய ஒரே ஒரு ஒப்பு கொடுத்தல், அவர்கள் திரும்ப ஒரு விசை ஆண்டவரிடத்திலே வந்ததினால் மறுபடியும் அந்த கிருபை கிடைக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்களும் இதே சூழ்நிலையிலே இருக்கலாம். ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ? ஆண்டவர் என்னை மறந்தாரோ? ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாய் நான் செய்த ஏதோ தவறுனாலே கர்த்தர் கோபமாக இருக்கிறாரோ என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி மறப்பேன்? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் உங்களை கைவிடலாம், எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் உங்களை மறந்து விடலாம். உங்களுடைய குணங்களை பார்த்து, உங்களுடைய இயலாமையை பார்த்து எத்தனை பேர் வேண்டாலும் கைவிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்ராயிம். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க தான் எப்ராயிம். ஆண்டவர் நம்மை பார்த்து வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை நிச்சயமாய் கைவிடவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். ஏன் ஆண்டவர் இந்த எப்ராயிமை பார்த்து நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, நீங்கள் முதல் வசனத்தில் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் இளைஞனாக இருக்கும்போது நான் அவனை நேசித்தேன். நீங்கள் 3வது வசனம், நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கிறேன். 4வது வசனம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவனை கட்டி இழுத்தேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் மறக்க மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா, நம்மை இன்றைக்கு தேடி வரல. உங்களை என்னையும் நாம் இளைஞனாக இருக்கும்போதே கர்த்தர் நம்மை சந்தித்தார். இன்னொன்று, நம்மளே நிறைய பேரை கர்த்தர் கைப்பிடித்து அவர் தான் நடக்க பழக்கினார். நம்ம தனியாக நடக்கலை. நம்ம தனியாக நடக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த்து இல்லை. நிறைய பேர் நம்ம ஆரம்பித்தோம், யாரும் நம்முடைய கையை பிடிக்கல. நம்ம விழுந்து விழுந்து எழும்பி கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய கையை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நின்னோம். நம்ம யாரும் ஆண்டவரை நிறைய பேர் பெருசாக தேடி வரல. ஆனால் அவருடைய அன்பின் கயிறு தான் நம்மை தேடி வந்தது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நான் தான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் தான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். உங்கள் வம்சத்தில், உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தும் உன்னை மட்டும் என்னுடைய அன்பின் கயிறால் நான் இழுத்து கொண்டேன். இவ்வளோ பெரிய அந்த சூழ்நிலையிலிருந்து எத்தனையோ பேர் வர முடியாமல் உங்களை மட்டும் இந்த ஆண்டவரை அறிகிற அறிவை ஆண்டவர் கொடுப்பாரானால், அவ்வளோ இடத்துலேருந்து உன்னை நான் கொண்டு வருவேனானால் உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை கைவிட மாட்டேன். உன்னை கைவிடுவதற்காக நான் எடுத்தேன்? உன்னை கைவிடுவதற்காகவா நான் வேறு பிரித்தேன்? கர்த்தர் கேட்கிறார்.
இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் உங்களை பார்த்து சுற்றி இருக்கிறவர், நீ திரும்பி வந்துவிடு, நீ அங்கே போனதுலேருந்து தான் கஷ்டப்படுற அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்லலாம். இந்த இயேசு உனக்கு வேண்டான்னு கூட சொல்லலாம். அவங்க வார்த்தையை நம்பவே வேண்டாம். அவர்களிலிருந்து, அந்தகார இருளிலிருந்து உங்களை கர்த்தர் மீட்டெடுத்தார். அதனாலே நீங்கள் கைவிடப்படுவதில்லை. இந்த வசனத்தை தியானிக்கும் போது 2 காரியங்கள். ஒன்று, வேதத்தில் கைவிடப்பட்டேனோ அப்படின்னு நினைத்த ஒரு நபர் நகோமி. அவ்வளோதான், கர்த்தர் என்னை கைவிட்டார். ஆனால் நகோமியை கர்த்தர் கைவிடலைன்றதை கர்த்தர் நிரூபித்தார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது இது மட்டுமல்ல, சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை கைவிட்டாரோ அப்படின்னு நினைச்சான். ஆண்டவர் கைவிடலைன்றதை நிரூபித்தார். அந்த தேவன் தான் நாம் தேவன். இந்த 40 நாட்களும் நீங்கள் கேட்ட அத்தனை வார்த்தைகளையும் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் அப்படியே கர்த்தர் நிலைப்படுத்துவாராக. சோர்ந்தே போக வேண்டாம். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து அடுத்த வாரத்திலிருந்து தினமும் காலையிலே ஒரு 5 நிமிடம் இதே போல ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். விசேஷமாக வருகிற புதன்கிழமை 23ஆம் தேதி மாலையிலே 6 மணிக்கு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத வினா போட்டி நடைபெறுகிறது. ஒருவேளை ஆன்லைனிலே இருக்கிறவர்கள் நீங்கள் வீடுகளிலிருந்தே அதை பூர்த்தி செய்து அனுப்பலாம். கீழே ஒரு லிங்க் கொடுத்திருக்கிறார்கள், கீழே ஒரு QR கோட் கொடுத்திருக்கிறார்கள், கீழே ஒரு ஃபோன் நம்பரும் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஃபோன் நம்பரிலே ஒரு SMS, நான் இந்த எக்ஸாமிலே கலந்து கொள்கிறேன் என்று அனுப்புங்கள். இல்லை என்றால் அந்த QR கோடு மூலமாக நீங்கள் அனுப்புங்கள். உங்களுக்கு நேரடியாக அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வரும். அதில் ஒன்றுமில்லை, உங்களுடைய ஃபோன் நம்பரை அடித்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினும் அதற்கு கீழாக 3 ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் எதுவோ அதன் மேல் கை வைத்தால் அது டிக் ஆகும். கீழே சப்மிட் அப்படின்னு ஒன்று கொடுப்பார்கள். அதில் செய்தால் அது எங்களுக்கு வந்து சேரும். அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு மதிப்பெண்களை நாங்கள் அறிவிக்கிறோம். உங்களை சந்திக்க முடிந்த கிஃப்ட் ஏதாவது கொடுக்க முடியுமானால் அதையும் முயற்சிக்கிறோம். ஆனால் திருச்சபையிலே தேர்வு எழுதுகிறவர்களுக்கு கண்டிப்பாக முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு அந்த மாதிரி இருக்கிறது. சரியாக 6 மணிக்கு நடைபெறும். கலந்து கொள்ளுங்கள். உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இன்றைக்கு இந்த கடைசி நாள் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் பிள்ளைகள் தலையின் மேல் அப்படியே நிலைப்படுத்துவீராக. திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 40 நாட்களும் வாஞ்சையோடு கலந்து கொண்டார்களே, உங்கள் வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறார்களே, அப்பா, அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். அவருடைய ஜபங்கள் கேட்கப்படட்டும். ஆண்டவரே, எத்தனை 1000 ஜபக்குறிப்பு கமெண்ட் செக்ஷனில், எத்தனை 1000 ஜபக்குறிப்பு. பரலோகத்தின் தேவன் இதை பாரும் ஆண்டவரே. அந்த ஜபக்குறிப்புகள் சாட்சிகளாய் மாறட்டும் சுவாமி. மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு காலையிலே நமக்கு உயிர்ப்பின் ஆராதனை சரியாக 6 மணிக்கு 2 ஆராதனையும் சேர்த்து ஒரே ஆராதனையாக வைத்திருக்கிறோம். முடிந்தவர்கள் எல்லாரும் முதலில் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Praise the Lord.